ஓம் சாய்ராம். அன்பான சாய் நண்பர்களே, தட்சணை பற்றிய குறிப்புகளையும் மற்றும் பாபா எதையெல்லாம் தட்சணையாக கேட்டார் என்பதையும் இந்த காணொளியில் நாம் காண்போம். நாம் செய்யும் பூஜையில் ஒரு தங்கக்காசு வைத்தால்தான் பூஜை பூர்த்தியாகிறது என்று வேதங்கள் சொல்கின்றன. கடவுளை பூஜிக்க காசு தேவைப்பட்டால் ஞானிகளுக்கும் அப்படித்தானே? ஒருவன் கடவுளை, அரசனை, ஞானியை, குரு இவர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையுடன் போகலாகாது. அவர் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பிருஹதாரண்யக உபனிஷத்தில் தேவர்கள், மனிதர்கள், பிசாசுகள் இவர்களை த என்ற ஒரே எழுத்தால் விழித்ததாக பகிர்கின்றன. தேவர்கள் த என்றால் தமா அல்லது தன்னடக்கம் பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். மனிதர்கள் த என்றால் தர்மம் அல்லது தானம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். பேய்கள் த என்றால் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும். நாம் தர்மம் கொடுக்கும்போது பெருந்தன்மையுடன் கொடுக்க வேண்டும், தாராளமாக கொடுக்க வேண்டும், பணிவுடன் கொடுக்க வேண்டும், இரக்கத்துடன் மற்றும் பயபக்தியுடன் கொடுக்க வேண்டும். ஜி நார்கே என்பவர் ஒரு பேராசிரியர். அவரிடம் இருந்து பாபா ரூபாய் 15 ஒரு முறை தட்சணையாக கேட்டார். என்னிடம் பைசா இல்லை என்று பதிலளித்தார் ஜி நார்கே. அதற்கு பாபா, உன்னிடம் பணம் இல்லை என்பது நான் அறிவேன். யோக வசிஷ்டத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து எனக்கு தட்சணை கொடுங்கள் என்றார். இதன் அர்த்தம், நூலிலிருந்து நீங்கள் உணர்ந்து அவைகளை பாபா வாசம் செய்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருத்தி கொள்ளுதல் ஆகும். பாபா எவ்வளவு வித்தியாசமாக தட்சணை கேட்கிறார் என்று பார்த்தீர்களா? மற்றொரு முறை திருமதி தர்கட் என்ற அம்மையாரிடம் ரூபாய் 6 தட்சணையாக கொடுக்கும்படி பாபா கேட்டார். அவளால் கொடுக்க இயலவில்லை. மனம் வருத்தம் அடைந்தாள். பின் அவர் கணவர் 6 உட்பகைகளையே பாபா அவரிடம் சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார். 6 உட்பகை என்னவென்றால் காமம், குரோதம், லோபம், மோஷம், மதம், மாத்சரியம் என்பதே ஆகும். பாபாவும் அவ்விளக்கம் சரியே என்றார். தட்சணை மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும், அவ்வளவு பணத்தை அதே நாளில் பகிர்ந்தளித்து விடுவார் என்பதும், அடுத்த நாள் காலை வழக்கம்போல் அவர் ஒரு ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஹேமந்த் பந்த் எழுதிய சாய் சத் சரிதம் என்னும் புத்தகத்தில் அத்தியாயம் 14 உள்ளது. ஓம் சாய்ராம்.